தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 18ஆம் தேதி. செவியை திறக்கும் வாஞ்சை. சங்கீதம் 130:6. எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. வாசிக்க வேண்டிய பகுதி 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். ஆமேன். கர்த்தருக்காக காத்திருப்பதில் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது மிக முக்கிய பகுதி. அவரை குறித்து, உங்களை பற்றி மற்றும் உங்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் சொல்ல விரும்புகிறதையெல்லாம் அவரிடத்தில் சொல்லி அவரை சல்லடையாய் துளைத்து விடுகிற நேரம் அல்ல, காத்திருத்தலின் நேரம். அவருக்கும் செவி கொடுக்க வேண்டிய நேரம். உண்மையில் அவரது சத்தத்தை கேட்பதுதான் தேவனுக்கு காத்திருத்தலின் உச்சகட்டம். இருதயத்தின் அமைதியில் அது நிகழ்கிறது. கர்த்தருடைய சத்தம் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறது. அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போகிறார். அதுவே அவர் பேசும் இடம். அதற்கு முன் இருதயத்தில் உணர்த்துதலும், மனம் திரும்புதலும், பாவ அறிக்கையும் சுத்திகரிப்பும் இருக்க வேண்டும். அவரை துதித்து ஆராதித்து உங்கள் வாழ்க்கையை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே ஆராதனையின் மையம். நீங்கள் அர்ப்பணித்த பின் அவரது சத்தத்தை எதிர்பாருங்கள். உங்கள் இருதயத்தில் அவரது சத்தம் தொனிக்க எதிர்பாருங்கள். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியுங்கள். மேலே கூறப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருப்பீர்கள் என்றால் ஆர்வத்தோடு காத்திருங்கள். உங்களுடைய முழுமையும் தேவனுக்காக ஏங்கி, உங்களுடைய செல்களும் தசை நரம்புகளும் தேவனுக்காக கதரும் ஒரு நிலைக்கு நீங்கள் வாருங்கள். ஜாமக்காரர்கள் இரவின் பயங்கரங்களை, எதிரிகளை அறிந்து ஜாக்கிரதையோடு காவல் காத்து, சூரியனின் பொன்னிற கதிர்கள் இருளை நீக்கி பூமியில் பிரகாசிக்கும் விடியலுக்காக காத்திருக்கிறார்கள். தேவனுடைய சத்தத்திற்கு அப்பேற்பட்ட விழிப்பு நிறைந்த தாகம் அவசியம். செவி கொடுக்கக்கூடிய உங்கள் ஆவலானது உங்கள் ஆவிக்குரிய காதுகளை கூர்மைப்படுத்தும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அவருடைய அழகான பிரசன்னம் உங்கள் இருதயத்தை நிறைய செய்யும். அவருடைய மெல்லிய சத்தம் உங்கள் ஆத்துமாவை புதுப்பிக்கும். நீங்கள் சீர்படுத்தப்படுவீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.